எல்லாமே கிடைக்குது. ஏன்னா பிரைவேட் ஸ்கூல்ல கூட அந்த அளவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அது இல்லாம இந்த மாதிரி பள்ளி குழந்தைங்களுக்கு நாங்க எஸ்பிபிடில இருந்து என்ன கொடுக்குறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? எஸ்பிபிடில இருந்து என்ன கொடுக்குறாங்க? ஓகே, இப்போ நம்ம எஸ்பிபிடில இருந்து இவங்களுக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு குழந்தைங்க வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து புரோட்டீன் நிறைய தேவைப்படுது. உங்களுக்கு வந்து புரோட்டீன் பவுடரு, இது புரோட்டீன் பவுடர் கொரோனா டைத்துல நாங்க திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த வருஷம் இந்த மாசத்துல இருந்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். யார் மாதிரி கொடுக்குறோம்னா இந்த மாதிரி குட்டி குழந்தைங்களை இந்த டைத்துல செலக்ட் பண்ணிருக்கோம். இவங்க 3ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க. நீங்க எத்தனாம் கிளாஸ் படிக்கிறீங்க? 4th. இப்ப இந்த குழந்தைங்க தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். யதார்த்தமா இந்த வீடியோ மூலமா என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு என்ன பிடிக்கும் அப்படின்னு தெரியும். முக்கியமா அவங்களுக்கு புரோட்டீன் நிறைய கிடைக்கும்னா பருப்பு தேவை. பருப்பு இப்போ நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. எல்லாத்துக்கும் வந்து யோசிப்பீங்க ஸ்கூல்ல என்ன சாப்பாடு கொடுப்பாங்க அப்படின்னு. கிராமத்துல இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும், டவுன்ல இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியாது. இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படிக்க வைப்பீங்க, வேற ஏதாவது ஒரு ஸ்கூல்ல படிக்க வைப்பீங்க. இந்த பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. ஏன்னா பிரைவேட் ஸ்கூல்ல கூட அந்த அளவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. நிறைய காசு வாங்குவாங்க. அரசாங்க பள்ளிக்கூடங்கள்ல நல்ல சூப்பரான சாப்பாடு கிடைக்குது. அது இல்லாம இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நாங்க எஸ்பிபிடில இருந்து என்ன கொடுக்குறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? எஸ்பிபிடில இருந்து என்ன கொடுக்குறாங்க நீங்க சொல்லுங்க. நீங்களா புதுசா வந்திருக்கீங்க இந்த வருஷம், இதுக்கு முன்னாடி வந்ததுல இருந்தா இங்க நீங்க சொல்லுங்க. எஸ்பிபிடில இருந்து என்ன கொடுக்குறாங்க? பேரிச்சம்பழம், சுண்டல், சோயா பருப்பு, பாசி பருப்பு, கேவுரு மாவு, சத்து மாவு, பருப்பு, சோயா பருப்பு, மைசூர் பருப்பு, பருப்பு கிடைக்குதுல. ஓகே, இப்போ நம்ம எஸ்பிபிடில இருந்து இவங்களுக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு குழந்தைங்க வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து புரோட்டீன் நிறைய தேவைப்படுது. பள்ளிக்கூடத்துல அருமையா கொடுக்குறாங்க. அது இல்லாம நம்ம எஸ்பிபிடில யாரு கொடுக்குறோம் அப்படின்னா, சில டயத்துல ஏழ்மையான குழந்தைங்க, அது இல்லாம அம்மா அப்பாவும் 2 பேரும் இல்லாத குழந்தைங்க, அது மட்டும் இல்லாம 2 பேர்ல யாராவது ஒருத்தங்க இல்லாம இருப்பாங்க. அவங்க குழந்தைங்களுக்கு நம்ம வந்து கிராமங்கள்ல நம்ம எஸ்பிபிடில மூலமா உங்களுக்கு வந்து புரோட்டீன் பவுடரு, இது புரோட்டீன் பவுடர் கொடுக்குறோம், சத்து மாவு தனியா கொடுக்குறோம், கேழ்வரகு மாவு கொடுக்குறோம், இதெல்லாம் கொடுக்குறோம். நீங்க எத்தனை வருஷமா நீங்க வாங்கிட்டு? நாங்க கொரோனா டைம்ல இருந்து வாங்கிட்டு இருக்கோம். இந்த தம்பி வந்து பாத்தீங்கன்னா கொரோனா டைத்துல இருந்து வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ நாங்க திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த வருஷம் இந்த மாசத்துல இருந்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். யாரு மாதிரி கொடுக்குறோம்னா இந்த மாதிரி குட்டி குழந்தைங்களை இந்த டைத்துல செலக்ட் பண்ணிருக்கோம். இவங்க 3ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க. நீங்க எத்தனாம் கிளாஸ் படிக்கிறீங்க? 4th, 4ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைங்க எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க இப்போ இந்த குழந்தைங்க தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். யதார்த்தமா இந்த வீடியோ மூலமா என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு என்ன பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. முக்கியமா அதே மாதிரி பள்ளிக்கூடத்துல காலையில என்ன சாப்பாடு கொடுப்பாங்க, அதே மாதிரி மத்தியானம் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால இந்த குழந்தைங்க இப்போ பாத்தீங்கன்னா தெரியும், இந்த குழந்தைங்க உண்மையாலுமே ஆரோக்கியமா இருக்காங்க. இந்த குழந்தைங்களுக்கு இந்த சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா பிடிச்சிருக்கா? அந்த ஸ்கூல் பள்ளிக்கூட சாப்பாடு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா பள்ளிக்கூடத்துல கொடுக்கறது? இவங்க எல்லாமே பள்ளிக்கூடத்துல கொடுக்குற சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த டைட்டில் வந்து நம்மளோட அரசாங்கத்துக்கு நம்ம எல்லாருமே நன்றி சொல்லி ஆகணும். அரசாங்கத்துக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா காலையிலையும் சாயந்தரமும் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. நம்ம எஸ்பிபிடி மூலமா என்ன கொடுக்குறோம்? எஸ்பிபிடி மூலமா இந்த குழந்தைங்க எல்லாம் இந்த மாசத்துல தான் வாங்க போறாங்க. அப்படிதானே? இப்ப தானே வந்திருக்கீங்க, இதுக்கு முன்னாடி வந்ததுல எல்லாம். இந்த தம்பி இந்த பழைய செட்ல இருக்க குழந்தைங்க வந்து தொடர்ந்து வந்து புரோட்டீனுக்கு, அவங்களுக்கு நிறைய புரோட்டீன் இருந்தாதான் அவங்க நல்லா படிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக நாங்க வந்து அவங்களுக்கு நல்ல புரோட்டீன் உள்ள பொருட்கள் கொடுக்குறோம். முக்கியமா அவங்களுக்கு புரோட்டீன் நிறைய கிடைக்கும்னா பருப்பு தேவை. பருப்பு ஒரு 2 கிலோ பக்கம் கொடுக்குறோம். சத்து மாவு கொடுக்குறோம். அதே இல்லாம நம்ம சத்து மாவு மட்டும் இல்லாம கேழ்வரகு மாவு, பேரிச்சம்பழம், வேற என்ன கிடைக்குது? பருப்பு கிடைக்குது, பருப்பு கிடைக்குது, பட்டாணி, பாசி பருப்பு, ஓகே, தட்டைப்பயிறு எல்லாமே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களோட சப்போர்ட் மூலமா இந்த டைத்துல உதவி பண்ற எல்லாத்துக்கும் நன்றி. இந்த கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மிக்க நன்றி.